ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரீத்தி வெங்கட்ராமன். இன்றைக்கி நாம் நெல்லை டு சென்னையில் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப க்ரீமியாக சீஸியாக எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த டைப்பில் உள்ள பாஸ்தா 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம் குக் பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது குக் ஆகுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் இல்லைன்னா கோல்டு வாட்டர் இது கூட சேர்த்துட்டு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் இன்னொரு பேன் எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாட்டே பண்ணிடலாம். அதுக்கு இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நாம் இதில் ஆனியன் சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது கூடயே கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கேப்சிகம், ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருந்த கார்ன் இது கூட சேர்த்துடலாம். ஓகேங்க, இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆயிலே இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். வாட்டர் எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக கொஞ்சம் பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் இதை சேர்த்துட்டு அகைன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நாம் குக் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்க, நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதையும் அப்படியே சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு நல்லா பட்டர் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் க்ரீமியாக ரெடி பண்ணிக்கோங்க. மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். சாஸ்க்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாமே சேர்த்துட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக டேஸ்டியான ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி சாட்டே பண்ணி எடுத்துருந்த வெஜிடபிள்ஸை இது கூட சேர்த்துடலாம். அண்ட் நாம் ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்துருந்த பாஸ்தா இது கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சாஸ் கூட பாஸ்தா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் இருந்ததுன்னா நீங்கள் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், செம டேஸ்டியான க்ரீமி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் கொஞ்சம் சீஸ் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ஜாய் யுவர் டே.